நமது ஜெபம் டிவியில் abundant life. They want good Christians. God says, I don't want good Christians. I want bad people in the church. Why? Bad people will turn into the kingdom of God. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் பிற மதத்தார், பிற டினாமினேஷன்ஸ் உடைய பார்வையில் யாரையும் இங்கே பார்க்கப்படக்கூடாது. ஏன் விசுவாசம் தெரியுங்களா? ஒரு நாள் இயேசு அவனை மாத்திடுவார். Every Wednesday, Abundant Life program at 7 p.m. Only on Jabam TV. யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். நானே வாசல். ஓகே, 7 வாசிங்க சிஸ்டர். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. So இந்த சீசன் நம் இயேசுவே நுழைவாயில். Jesus is the gateway. அவர்தான் எல்லாவற்றுக்கும் நுழைவாயிலாய் இருக்கிறார் என்ற வார்த்தையை கொண்டு நம்ம தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் நுழைவாயிலாய் இருக்கிறார்? எல்லா பிளெஸிங்கும், எல்லா விதமான நன்மைகளுக்கும், எல்லா விதமான அற்புதங்களுக்கும், எல்லா விதமான அதிசயங்களுக்கும் அவர் இல்லாமல் ஒன்றும் இங்கே நடைபெற முடியாது. போன வாரம் நம்ம தியானித்தோம், பரிசுத்த ஆவியானவரே எல்லாவற்றுக்கும் நுழைவாயிலாய் இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியின் நிறைவுள்ள வாழ்க்கை நமக்கு என்னென்ன நன்மைகள், என்னென்ன பெனிஃபிட்ஸை கொண்டு வரும் என்பதை நம்ம தியானித்து கொண்டே இருந்தோம். அதனால தான் இந்த மந்த், இந்த ஜூன் மந்த் ஆண்டவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம், நான் உனக்கு நுழைவாயிலாய் இருக்கிறேன். நல்ல ஒரு ஆமென். அந்த நுழைவாயிலுக்குள்ளே நுழைந்து விட்டால் எந்த கலக்கமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. நாம் நிச்சயமாய் மீண்டு வருவோம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பக்கத்து பாசம், நிச்சயமாக நீங்க மீண்டு வந்துருவீங்க. ஆமென். சரியான கேட்டுக்கு போறவங்க சரியான வழியை கண்டுபிடிச்சிருவாங்க. சரியான கேட்வேக்குள்ள நுழைகிறவங்க சரியான கரைக்கு போய் சேர்ந்துருவாங்க. நான் நம்புகிறேன், இந்த காலை வேளையில் நம் திருச்சபையாக கூடி இருக்கிற நாம் சரியான நுழைவாயில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை நான் நம்புகிறேன். எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து நம்புறீங்க? ஹல்லேலூயா. சோ இயேசுவே திருத்துவத்தின் தெய்வம், the God of Trinity, பரிசுத்த ஆவியானவர், குமாரன், பிதா, இவர்கள் 3 பேரும் இணைந்திருப்பதுதான் திருத்துவம். இந்த திருத்துவத்தின் மைய பொருளுக்குள்ளே, நுழைவாயிலுக்குள்ளே நாம் நுழையும் பொழுது சகலமும் நமக்கு புதிதாக்கப்படுகிறது. ஆமென். சோ எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளையில இந்த சீசன் கடவுள் எல்லாத்தையும் நமக்கு மாத்திக்கிட்டே இருக்கிறார்? ஆமென். சரியான கேட்வேல நம்ம இருக்கிறோம். ஆமென். நான் அடிக்கடி சொல்றதுதான், இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் பலவிதமான செப்பரேஷன்ல இருக்குது. ஒரு கூட்டம் ஆண்டவரை தேடுறாங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க, ஆனால் இருதயம் தூரமாக இருக்கும். ஆமென். ஒரு கூட்டம் எதுக்கு தேடுறோம், எதுக்கு தேடலன்னே தெரில, அது ஒரு கூட்டத்தில் இருக்குது. பாருங்கள், இப்படி பலவிதமாய் பிரிந்து கிடக்கிற ஒரு செப்பரேட்டடான ஒரு சீசனில் இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் மாத்திரம் சரியான நுழைவாயில் அமர்ந்திருந்தால் அவர்களோடு கூட கர்த்தர் பயங்கரமாய் இடைப்பட துவங்குவார். நான் நம்புகிறேன், நம்மளை சரியான ஒரு நுழைவாயிலுக்குள்ளே கர்த்தர் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பக்கத்தில் பார்த்தோம், கர்த்தர் உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் சரியான ஒரு நுழைவாயிலை தேவன் நமக்கு கரெக்டாக ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆல்ரெடி தியானித்த ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிங்க சிஸ்டர். பிலிப்பு இயேசுவை நோக்கி கேட்கிறாரா, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை கண்டவன். சொல்லுங்க, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேவாக இருப்பதனால இங்க இருக்க எல்லா ஃபாதர்ஸ்க்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அண்ட் ஒருவேளை சிங்கிள் மதர் இருப்பீங்கன்னா உங்களுக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஏன் தெரியுமா? ஒரு அப்பாவோட பொறுப்பு எடுத்து நடத்துறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நீங்களும் தகப்பனாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. how many of you know ஆண்டவரை தகப்பனா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தகப்பன் உங்க வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் மிக பயங்கரமாய் இருக்கும். நல்ல ஒரு ஆமென்.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் தகப்பனாய் இருக்கிறார். தம்பி அவர் வெளியே கூட்டு போ, வெளியே கூட்டு போ. சொல்லுங்க தகப்பன். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். என் வாழ்க்கையை மாற்றிய ஒரே ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? என்னைய பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, பென், இவ்வளவு நாளாக நீ என்னைய கடவுளா பார்த்த, ஆனா இனிமேல் என்னை அப்பாவா பாருன்னார். ஆமென். என்னால் தகப்பனாய் பார்க்கும் பொழுது கொஞ்சம் தூரமாக தான் இருந்தேன். ஏன்னா ஆண்டவரை நீங்கள் ரொம்ப பரிசுத்தர், நான் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவர், நான் ரொம்ப, அதனால் நான் கொஞ்சம் தூரமாகவே இருந்திருக்கேன். எப்போ கொஞ்சம் ஆண்டோட சேஃப் கேமாகவே நம்ம விளாடுவோம். ஆண்டவர் நான் கொஞ்சம் தூரமாக இருக்கிறேன், ஏன்பா நீ கிட்ட வரல, ஏன்னா நீங்கள் பெரியவர் இல்லை, நம்ம சாதாரண ஒரு ஆள் ரோட்டில் இருக்கிறோம், நம்மளாம் உங்கள் ஈக்குவல் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நம்ம காம்ப்ரமைஸ் என்ன பண்ணுவோம். சரி சரி நம்ம உண்மையை ஒத்துக்குதான், நம்ம ரொம்ப நீதிமன்றம் ஆண்டு சொல்லார், இந்த கதையே என்கிட்ட வேணாம், நீ என்னை கடவுளாய் பார்ப்பதை விட, இறைவனாய் பார்ப்பதை விட நான் ஒரு நல்ல தகப்பன் என்பதை மறந்து விடாதே. I'm telling you, he is a good father. நிறைய பேர் ஆண்டவரை ரொம்ப எப்படி சொல்றேன்னா, ரொம்ப வில்லனாவே அவரை பார்ப்பாங்க. குத்திடுவார், கடிச்சிடுவார், கடிச்சு துப்பிடுவார். அதை விட பெரிய வில்லன் ஒரு படத்துல பாருங்க, 2 வில்லன் இருப்பாங்க. மிகப்பெரிய கொடூரமான வில்லன் யாருன்னா பிதா. நான் வளர்ந்த காலகட்டத்தில் பிதா உண்மையாக வில்லன் நினச்சிட்டேன். அவர் ரொம்ப கோவக்காரர் போல. குமாரன் கொஞ்சம் ஓகே, அவர் ரொம்ப ரொம்ப லவர் பாய் போல, நம்ம நேசிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் பிதா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே போனதுனால அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க. ஆனால் நாட்கள் போக போக தான் தெரிந்தது, பிதா இல்லாமல் குமாரன் இல்லை, குமாரன் இல்லாமல் பிதா இல்லை. அப்பாவை போல பிள்ளை, நூலை போல சேலன்வாங்க பாருங்க. அப்பா கிட்ட என்ன அன்பு இருக்கோ அதே அன்பை தான் குமாரன் நம்மகிட்ட காமிச்சிருக்கிறார். ஆனால் தான் பிலிப்பு கேட்கிறாரா, ஆண்டவரே பிதாவை மட்டும் எங்களை காமிச்சிட்டிங்கன்னா அது போதும். இயேசு கேட்கிறார், இவ்வளவு நாடா குருடாவடா இருந்த என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். என்னைய பார்க்கிறவன் பிதாவை பார்க்கிறான். பிதா சொல்றாரா, என் குமாரனை பார்க்கிறவர்கள் என்னை பார்க்கிறார்கள். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மகிட்ட சொல்றாங்க, உங்களை பார்க்கிறவங்க எங்களை பார்க்க ஆரம்பிக்கணும். நல்ல ஒரு ஆமென். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்டியன் லைஃப் நம்ம எதுக்காக வாழ்றோம்னு நினைக்கிறீங்க? நம்மை பார்க்கிறவர்கள் திருத்துவத்தை பார்க்க வேண்டும். நல்ல ஒரு ஆமென். குமாரனை பார்த்தா யாரை பார்த்த மாதிரி? பிதாவை பார்த்த மாதிரி. பிதாவை பார்த்தா குமாரன் பார்த்த, இந்த குமாரனும் பிதாவையும் பார்த்தா திருத்துவத்தை பரிசுத்த ஆவியானவர் பார்த்த மாதிரி. இப்போ இவங்க 3 பேர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க, இதெல்லாம் ஓகே, உங்களை பார்க்கிறவங்க எங்களை பார்க்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அதற்கு பிதா எப்படி குமாரனை நேசிச்சார், என்ன பர்பஸ்க்கு அவர் அனுப்பினார்னு தெரிஞ்சிட்டாலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நியாயம் தீர்க்க இந்த உலகத்துக்கு அதுக்கு மட்டும் வரல. யாரை நியாயம் தீர்க்க வந்தார்னா, அவுட் ஆஃப் த லிஸ்ட் இருக்கிறவங்கள நியாயம் தீர்க்க வந்தார். அவுட் ஆஃப் த லிஸ்ட் யாரு? பிசாசையும், பிசாசுடைய ஆளுமையும், பிசாசுடைய தந்திரங்களையும், இவைகளையும் நியாயம் தீர்க்க தேவன் இறங்கி வந்தார். ஆனால் அதை விட பெரிய பர்பஸ் என்ன தெரியுமா? நம்மளை மீட்டெடுக்க அவர் தேடி வருகிறார். நம்ம ராஜ்யத்தை குறித்து தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு 3-4 மாதமாக. இதெல்லாம் கிங்டமுடைய கான்செப்ட் தான் பாருங்க. இந்த கிங்டம்ல நான் ப்ரீச் பண்ணும்போது சொல்லிட்டே இருந்தேன், ஆண்டவருடைய மிகப்பெரிய பிரின்சிபிள் என்னையை தன்னை போல ஆளுமை நிறைந்தவனாய் மாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கம். இப்போ நான் ஆளுமையா மாறணும்னா பிதா எந்த அளவுக்கு குமாரனை நேசிச்சார் என்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க பிள்ளையை ரொம்ப நேசிக்கிறீங்க? ஐயோ கையை தூக்குவானா, நல்லா தெரியும். ரொம்ப நேசிக்கிறீங்க. அவங்க என்ன பண்ணாலும், என்ன செஞ்சாலும், எவ்வளோ மோசமான விஷயத்துக்கு போனாலும் அந்த நேசம் மட்டும் குறையில பாருங்களேன். இதை விட 1000 மடங்கு நம்மை திருத்துவத்தின் தெய்வம் நம்மை நேசிக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. So very short and sweet, I want to take it. So இயேசு ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும் பொழுதெல்லாம் Pharisees, சாடுசீஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. அவங்க பேரு சாடுசி, ரொம்ப சேடா இருப்பாங்க நினைக்கிறேன். பரிசேயர்களும் சதிசேயர்களும் இயேசு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட அவங்க ஒத்துக்கல. பிதா என்னை அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு கோவம். என்ன பிதா உன்னையும் பிதாவை நீ ஈக்குவலா பேசுற? பிதாவை நீ எப்படி ஈக்குவல் ஆக முடியும்? பிதா எவ்வளவு பெரியவர், நீ ஒரு தச்சனுடைய மகன் அல்லவா? இயேசு ஒவ்வொரு ராஜ்யத்துடைய ஸ்டேட்மெண்ட் வைக்கும் போதெல்லாம் இவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஆமென். யூதர்களுக்கு பிதாவை குறித்ததான வெளிப்பாடுகள்
முழுமையாய் கிடையாது. வாசிப்போம் எபிரேயரின் புஸ்தகம் 1:1 வாசிங்களேன். டக்கு டக்குன்னு வாசிங்க, நம்ம வேகமா போவோம். நல்ல கவனிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் நல்ல ஒரு ஆமென். நல்ல கவனிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும், அடுத்தது வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு நல்ல ஒரு ஆமென். பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அப்போ ஏன் யூதர்களுக்கு பிதாவை குறித்ததான ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு இல்லை? ஃபாதர்ஸ் லவ் உங்களுக்கு தெரியாது. ஃபாதர் தெரியும், ஆனா ஃபாதர் ரொம்ப அன்பானவரும் தெரியாது. ஒரு ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்களே, உங்க மூஞ்ச பார்க்கும்போது ரொம்ப உருன்னு இருந்தீங்க, ஆனா பழகும் போது அப்படியே தென் வந்து பாயுது காதினிலேன்ற மாதிரி இருக்கிறீங்க சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்த்து யாராவது இல்லை? அப்போ யூதர்களுக்கு பிதாவை குறித்ததான ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவலேஷன் வந்து பங்கு பங்கா தான் இருந்துச்சு. அப்படி இருந்துச்சா? பங்கு பங்கா தான் இருந்துச்சு, வகை வகையா தான் இருந்துச்சு, முழுமையாய் அவரிடத்தில் கிடையாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். புரியலன்னா திருப்பி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஏன் அந்த நாட்களில் இயேசு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், பிதாவை குறித்தான முழுமையான ஒரு முழுமை அவர்களுக்குள்ளே கிடையாது. ஏன்னா பங்கு பங்காகவும் எப்படி இருக்கலாம், வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய், அதாவது அந்த நாட்களில் பழைய ஏற்பாடுகளில் குமாரனை குறித்தும் பிதாவை குறித்தும் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனை இவங்க சாப்பிட்டு பிதாவை குறித்து கொஞ்சம் அறகுறையை தான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. பிதா எப்போ தெரியுமா கம்ப்ளீட்டா வெளியே வந்தார்? குமாரன் பிறக்கும் பொழுது. நான் சொல்றது எதுவுமே புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு குடும்பம் அப்படின்னாலே எங்க கம்ப்ளீட் ஆகுது சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பம்னா எதுல கம்ப்ளீட் ஆகுது? குழந்தை வந்த பிறகுதான் கம்ப்ளீஷன். சூப்பர்பா, இப்போதான் கம்ப்ளீட் ஆகுறீங்க. முதல்ல கல்யாணாச்சான்னு உயிர் எடுப்பாங்க. கல்யாணாச்சு குழந்தை வச்சான்னு உயிர் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தை வந்த பிறகு அந்த குடும்பமாக நிறைவாகிறது. அப்போ குமாரன் வந்த பிறகுதான், வாசிங்க 2வது வசனத்தை வாசிங்களேன். இந்த கடைசி நாட்களில் நல்ல குமாரன் மூலமாய் இந்த கடைசி நாட்கள் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். யார் திருவுளம் பற்றினாரு? பிதா. நல்ல ஒரு ஆமென். இப்போ நம்ம பிதாவை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா பிதாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க பையன் யாருன்னு தெரிஞ்சிடும். ஆமென். அவங்க பையன் யாரும் தெரிஞ்சா நீங்க யாரும் தெரிஞ்சுப்பீங்க. நல்ல ஒரு ஆமென். இப்போ பிதாவை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்ப பாருங்க, இந்த கடைசி நாட்கள் குமாரன் மூலமாய் நமக்கு, அப்ப எங்க கம்ப்ளீட் ஆகிறார் பாருங்க பிதா? குமாரன் மூலியமாய். பூர்வ காலங்கள் பங்கு பங்கா இருந்ததுனால அவர் ஒரு நல்ல பங்குன்றது இவங்களுக்கு புரியல, யூதர்களுக்கு. அவங்களுக்கு வெறும் அந்த பிரின்சிபல்ஸ், லாஸ், ரிச்சுவல்ஸ், நாங்க இப்படி நாங்க அப்படி, நாங்க வந்து பெந்தகோஸ்தே கிறிஸ்டியன், மேல இருந்து கீழே இப்படிதான் இருப்போம் அப்படிதான் இருப்போம், பயங்கர சண்டை இவங்களுக்குள்ள. சோ பங்கு பங்காய் தெரிந்ததுனால பிதா யாருன்ற ஒரு முழுமை இல்லை. ஆனா இயேசு பிதாவை குறித்து பிரசங்கித்த உடனே இவங்களுக்கு கையும் ஓடல, காரம் ஓடல, இயேசு எங்க போல பின்னாடி துரத்தி வந்து பயங்கர வாக்குவாதம், பயங்கர சண்டை. ஆனா வசனம் சொல்கிறது, குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். கம்ப்ளீட் ஆகிற இந்த காலகட்டத்தில் உங்க மூலியமாய் என் மூலியமாய் திருத்துவ தெய்வம் திருமுழ பற்றுகிறார். நம்ம மூலியமா உலகத்துக்கு கம்ப்ளீட் ஆகிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So the first thing is here, Father's heart is very important and Father's character is very important to the church. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு தகப்பனுடைய உள்ளம், தகப்பனுடைய இருதயம், தகப்பனுடைய அன்பை குறித்து சபை ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கணும். That is a gateway. அதுதான் நுழைவாயில். இந்த நுழைவாயில் எங்க கொண்டு போறோம் தெரியாமலே ஒரு நுழைவாயில போயிடுவீங்களா? நான் சொல்றது எதுவுமே புரிஞ்சுக்கிறீங்க? எல்லா டோல்கேட்லயும் போய் வண்டி எடுத்துன்னு போயிட முடியுமா? எல்லா டோல்கேட்டும் போக முடியாது. நம்ம எங்க போகணுமோ அந்த டோல்கேட்ல தான் வண்டி போகணும். அப்போ இந்த நுழைவாயில், தகப்பன் என்ற நுழைவாயிலுக்குள்ளே நீங்கள் நுழையும் பொழுது அவருடைய அன்பு, அவருடைய கேரக்டர் இன்றைக்கு திருச்சபைகளை பற்றி எறிய வேண்டும். நல்ல ஒரு ஆமென்.
தகப்பனுடைய முழு அன்பை பற்றி புரியாமல் தான் யூதர்களுக்குள்ளே பயங்கர பிரச்சனை. இயேசு எங்க போனாலும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பா நீ பேசாத, இதை பேசாத, அதை பேசாத. அவங்களுக்கு ஒரு பயங்கர வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க பங்கு பங்காய் தான் தெரிந்து கொள்கிறார். இயேசு சொல்லுகிறார், எப்பா நீ முழுமை அடைய வேண்டும் என்றால் என் மூலியமா தான் நடக்கும். ஆமென். இன்றைக்கு நம் வாழ்க்கை முழுமை அடைய வேண்டுமா? கிறிஸ்துவின் மூலமாய் தான் நடக்கும். இப்ப நம்ம சர்ச்சில் திருத்துவத்தின் தேவன் உங்க மூலியமாய் வெளிப்படணும்னா உங்க மூலியமாய் தான் கர்த்தர் வெளிப்படுவார். பக்கத்துல சொல்லுங்க, உங்க மூலியமாய் தான் ஆண்டவர் வெளிப்படுவார். சொல்லுங்க, ஆண்டவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென். யோவான் 5:18 வாசிங்களேன் வேகமாய். இதை கவனிங்க. ஓய்வு நாள் கட்டளையை மீறி சொல்லி ஆமென். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் ஓய்வு நாள். எது ஓய்வு நாள்? ஓய்வு நாள்னா எது? சண்டே. தூங்கிடக்கூடாது. ஓகே. ஸோ ஓய்வு நாள் கட்டளை மீறினால தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினால், எப்படியா? தேவனுக்கு தன்னை சமமாக்கினபடினால் யூதர்கள் அவரை என்ன செய்ய பிளான் பண்ணிட்டாங்களாம்? அதிகமாய் வகை தேடினாங்களாம். யூதர்களால் ஒத்துக்கொள்ளவே முடியல. குமாரன் தான் எல்லாவற்றுக்கும் முழுமையாக மாறுகிறார். They cannot accept because they were in rituals, in customs. அவங்க சடங்காச்சாரத்திலையும் பயங்கர பிரின்சிபல்லையும் இதிலேயே முழுகினவங்க தகப்பனுடைய அன்பை இழந்து விட்டார்கள். தகப்பனுடைய முழுமை அவங்களுக்கு புரியல. குமாரனுடைய பர்பஸ் அவங்களுக்கு புரியல. எப்போ ஒரு அப்பாவை முழுமையா புரிஞ்ச ஒரு பிள்ளை அவனுக்கு புரிஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன், ஆனா அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்வாதாரமே மாறிடும் பாருங்க. நல்ல ஒரு ஆமென். ஸோ இயேசு தம்மை பிதா, என்னைய பார்க்கிறவங்க பிதா பார்க்கிறவங்க சொன்ன உடனே தம்மை ஈக்குவலா பேசுறதுன்ற யூதர்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. கொலை செய்ய வகை தேடினார்கள். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், ஆண்டவரை வில்லனா காட்டுறதுனால தான் உள்ள யாரும் வர்றது கிடையாது. போல ஆண்டவர் ரொம்ப அடிச்சு போட்டுருவார், குத்தி போட்டுருவார், வாயில குத்திடுவார் அப்படின்னு சொல்லி 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 சரி இவ்வளோ குத்தினாரு, அடிச்சாரு, பிடிச்சாருனால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ஒருத்தனை மிரட்டுறதுனால அவன் வந்து பயந்துருவான்னு நினைக்கிறீங்களா? பயப்பட மாட்டான். உண்மையா இல்லையா? நீங்களாம் மிரட்டி பயப்படாத ஆட்களா? நீங்களாம் இல்லை, நான் என்னையும் சேர்த்துக்கிறேன். இல்லை, ஆண்டவர் குத்திடுவார், அடிச்சிடுவார், அவ்வளோதான், பிடிச்சி ஆய் ஊய் அப்படின்னு என்னதான் நீங்க கத்தி கத்தி நீளமா பிரசங்கத்தை செய்தாலும் ஜனங்களுக்குள்ள கன்விக்ஷன் வராது. பயத்தின் மூலமா காஸ்பல் உள்ள போவாது, அன்பின் மூலமாய் போகும். இங்க மிக கொடூரமான பாவிகள் எப்படி மாறினாங்க? நீங்கள் நானும் எப்படி மாறணும்? ஆண்டவர் வந்து பெரிய வேல்கம் எடுத்து உங்களை குத்த வந்தாரா? கத்தி எடுத்து ஏய் மாறுறியா இல்லையா அப்படின்னு சொன்னாரா நம்மகிட்ட? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எதனால் நீங்களா மாறி இன்னைக்கு சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம்? எதுக்காக இவ்வளோ விஷயம் நடக்கும்போது ஆண்டவரை நேசிக்கிறோம், அவரை நேசிக்கிறோம், அவரை நேசிக்கிறோம், எதனால பாடுறோம்? அவருடைய அன்பு. பிதாவின் அன்பை புரிந்தவன் குமாரனை புரிந்து கொள்கிறான், குமாரை புரிந்து கொள்ளவன் பிதாவை புரிந்து கொள்கிறான். இவர்கள் இருவரை புரிந்து கொள்வார்கள், பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொள்கிறார்கள். நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு இது ஒரு நாள் ஃபுல்லா வேணும் பாருங்க. அப்போ சபை இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? பிதாவின் அன்பு, குமாரனுடைய அன்பு, தகப்பத்துவத்தை சபை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு மெம்பர்ஸும் ஃபாதர்ஸா இருக்கணும். ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளையை பார்க்கிறானோ சபை அப்படி எல்லோரையும் பார்க்க வேண்டும். கொஞ்ச நாள் முன்னாடி ஹார்ட் ட்ரீட்மெண்ட் பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன். அதோட கனெக்ஷன் தான் இது எல்லாமே. என்ன சொன்னேன்? ஆண்டவரை நேசிச்சுட்டு யாரை வெறுக்க முடியாது, பிறரை வெறுக்க முடியாது. உண்மை நேசிப்பேன் பார்த்தா உள்ள வெறுப்பான். அவன் வந்தா இருக்கட்டும், அவனை ஏசு அவனை அப்படியே பாய் கிழிக்கிறார் இல்லையா பாருங்க. ஆண்டவர் நீ பாட்டே பாடாத தம்பி, அல்லேலூயா. நான் என்னதான் ஓடி ஓடி ஊழியம் செஞ்சோம், இன்னொருத்தர் மேல் வெறுப்பை சுமக்கும் பொழுது ஆண்டவருக்கு அது எப்பவுமே செட் ஆக மாட்டேன். ஆனால் சொல்ல உன் ஊழியம் சூப்பர் தான், ஆனால் என் தன்மை வந்துட்ட இல்லை. இன்னைக்கு சபைகள் அவருடைய தன்மையை இழந்த நிலைமையில் இருக்கிறோம். எப்படி ஆயிட்டாங்கன்னா, ஐ கேன் ஹேட் எனி ஒன் பட் ஐ கேன் லவ் காட். ஐயோ வெரி சாரி, ஐ திங்க் யூர் அவுட் ஆஃப் த பாக்ஸ். சபை இப்படி மாறிடுச்சு, மக்கள் இப்படி மாறிட்டாங்க. இன்னைக்கு நான் யாரை எப்படி வேணா வெறுக்கலாம். ஆண்டவர் சொல்ற நோ 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 நோ, அது இங்கே நடக்காது.
ஸோ அதோட ட்ரீட்மெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், எப்போ தகப்பன்துவத்தை சபைகள் சுமந்து கொள்ளுகிறதோ அப்பொழுது தகப்பன் சபையில காணப்படுவார். நல்ல ஒரு ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்களா, லூக்கா 15:1 வாசிங்க. ஓ ஹல்லே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்ட்ஸ் மட்டும். சிஸ்டர் 15:1, 15:1 லூக்கா. இதை கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா 2 ஃபேக்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். சகல ஆயக்காரனும், ஒன்னே ஆயர்கள் நினைச்சிடாதீங்க, ஆயக்காரரும் பாவிகளும். ஓ சூப்பர். 2வது சிஸ்டர், அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, சரி ஓகே ஃபர்ஸ்ட்டுக்கு போங்க சிஸ்டர். சரி, ஆயக்காரர்கள் யாரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆயக்காரர்கள் ஐயரோ நினைச்சாதீங்க. ஆயக்காரர்கள் சொன்னா டாக்ஸ் கலெக்டர்ஸ். ஆயக்காரர்களும் யூதர்களும் எப்படி இருப்பாங்கன்னா பாம்பும் கீரிப்புள்ள மாதிரி இருப்பாங்க. ஆயக்காரர்கள் வராங்க, சி ஆயக்காரங்க யாரா இவனுங்க, ஏன் அவ்வளோ கொடூரமானவனுங்க ஆயக்காரர்கள்ன்றது. காசை கரெக்ட் பண்ணி சாபத்தை அவங்கள பார்த்தாலே இவனுங்களுக்கு கொமட்டிக்கிட்டு வரும். அந்த ரகமான ஒரு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு, they are notorious. ஆயக்காரர்கள் பாவிகள் இருக்கு பாத்தீங்களா. இன்னொரு நொட்டோரியஸ் பீப்புள்னு இருக்கு. நொட்டோரியஸ் பீப்புள்னா அவனா மாதிரி ஒரு கொடுமைசாலி இந்த உலகத்திலே கிடையாது. இப்போ இயேசு ஒரு செய்தி கேட்க யாரெல்லாம் வராங்க? சகல ஆயக்காரர்களும் பாவிகளும். 3வது நொட்டோரியஸ், இங்கிலீஷ்ல போட்டு நொட்டோரியஸ் பீப்புள். அப்போ நல்லா கவனிங்க, இப்போ இந்த ஆயக்காரர்களுக்கும் யூதர்களுக்கும் செட்டே ஆகாது. இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸை பார்த்தாலே, இந்த வட்டிக்கு வாங்குற பார்த்தா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஐயோ, இப்போ யூதர்களுக்கு செட்டே ஆகாது. தூரம் போடணும், அங்கே நடந்து வந்தால் தூரம் போயிடணும், வராத, நான் வர பாதையில் நீ வரக்கூடாது. ஸோ யூதர்களுக்கும் ஆயக்காரர்களுக்கும் செட்டே ஆகாது. அடுத்தது பாவிகள். 3வது நொட்டோரியஸ் பீப்புள், ரொம்ப கொடூரமானவனுங்க. இப்போ இவங்களாம் எங்கே வராங்களா? சகல ஆயக்காரரும், ஒன்னே போடு தம்பி, சக ஆயக்காரர்களும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து, சூப்பர் தம்பி, வா ஆயக்காரவா, நீ வா பாவி, வா இங்க வா இங்க நில். இன்னும் ஒரு பாவியை காணுமே தம்பி, நீ வா, இன்னைக்கு உன்னை நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன், வா வேகமா வா, ஒரு சேர் எடுத்துட்டு வா, எனக்கு ஒரு சேர் எடுத்துட்டு வா. ஓகே, 3 பேர் சேர்ந்து நில்லுங்க. ஓகே, இப்போ நான் தான் ஜீசஸ். இப்போ இவன் யாரு? ஆயக்காரன், பிரதான பாவி, இவன் நொட்டோரியஸ். இந்த 3 பேரிடத்துல இப்ப யார் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறா? ஜீசஸ் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாராம். இப்ப இயேசு எந்த வார்த்தையை மீறாரு தெரியுமா? சங்கீதம் 1 வாசிங்களா, தெரிஞ்சவங்க சொல்லலாம். துன்மார்க்கர் வழிகளில் உட்காராமோ பாவியிடத்தில். இப்ப இயேசு எதை உடைச்சிட்டாரு? இயேசு எந்த லா உடைச்சிட்டாரு? சங்கீதம் 1 உடைச்சிட்டாரு. இவனுங்க எல்லாம் எதை பிடிச்சி உட்காந்துதானுங்க? சங்கீதம் 1 பிடிச்சி உட்காந்துதாங்க. என்னன்னு? துன்மார்க்க வழியில போவாத, பாவி கிட்ட உட்காராத, இந்த நொட்டோரியஸ் கிட்ட பேசாத, ஆண்டவர் நான் பேசுவேன், உட்காண்டார். இப்ப 2வது வசனம் வாசிக்கிறோம். ஆயக்காரர்களும் 2வது போட்டு தம்பு. அப்பொழுது பரிசேயும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரா? இவர் பாவியிடத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கூட, நம்ம ஊர்ல ஒரு டேர்ம் இருக்கு பார்த்துருக்கீங்களா, கை நினைக்கிறது. எல்லாரும் வீட்டில் போய் கை நினைச்சிட முடியுமா? நம்ம கை நினைக்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். கை நினைத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு விதமான எங்கேஜ். அதாவது எப்படின்னா, இப்போ இந்த ஆயக்காரன் வீட்டில் நான் சாப்பிட்டேனாப்பா, இனிமே உன் தகுதி தான் என் தகுதி, நீ நானும் ஒன்று. எப்படி? நீ நானும் ஒன்று, இந்த பாவி நானும் ஒன்று, இந்த நொட்டோரியஸ் நானும் ஒன்றுன்றதை இயேசு என்ன பண்றாராம்? அவர்களோட கை நினைக்க, அவர்களோட கூட சாப்பிடுகிறார்கள். ஏன் யூதரால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, யூதர் என்ன சொல்றான்? பிதா பயங்கர பரிசுத்தமாக, அவர்கிட்ட எவனும் போக முடியாது. இயேசுடே பிதா வந்த நோக்கமே இவங்களுக்காக தாண்டான்றார். நான் சொல்றேன், எதுவுமே புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீ பிதாவுக்கு உன்னை சரிசமமா பேசிட்டு இந்த நொட்டோரியஸ் சின்னரோட, இந்த ஆயக்காரனோட, இந்த மிக குடிகாரனோட உனக்கு என்ன வேலை? சரி, உங்க வாழ்க்கையில
இந்த பார்ட்டிலாம் போயிருக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறலாம் இல்லை, உங்கள் ஆஃபீஸ் பார்ட்டிலாம் எப்படி இருக்கும்? ஆஃபீஸ் பார்ட்டி எப்படி இருக்கும்? நீங்கள் பண்ண மாட்டீங்க ஏதோ. உங்கள் ஆஃபீஸ் பார்ட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியும்ல எப்படி இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பார்க்குறலாம் பார்த்தா அச்சோ பாஸ் இந்தப்பா இவன் போயிருக்கானா பார்ட்டிக்கு, சஞ்சய் போயிருக்கிறானா, சரி வேணாம் விட, இப்போ சும்மா ஒரு பேச்சுக்கு தான், நம்ம நல்ல பிள்ளைங்க தான். ஸோ இந்த பார்ட்டிக்கு இப்போ பாருங்களேன், இப்போ இந்த பார்ட்டிக்கு இப்போ இவங்களாம் என்ன பார்ட்டிக்கு நான் போய் உட்காந்து எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? நான் போய் உட்காந்துனுக்கிறேன், அவன் முன்னால் சரக்கு பாட்டெலாம் இருக்குது, ஆனால் நான் தொடலை, நான் வந்து பெப்சி கோக் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறேன். இப்போ சபை என்ன போதிக்கிறோம்? சங்கீதம் 1 பாவிகள் வழியில், ஆமாம் ஏசு அங்கே உடச்சிட்டாரு அதை. இவங்க ரொம்ப முறுமுறுக்கிறாங்க, எப்படி நீ இதை பண்ணலாம்? நான் சொல்ல புரிஞ்சுக்கிறீங்களா? இன்னைக்கு அதனாலே நிறைய பேர் இப்படிப்பட்டவங்களை பார்த்த உடனே ஒதுங்கி தள்ளி ஓடிடுறோம். கேட்டால் நான் மிக பரிசுத்தம், நீ பரிசுத்தம் கிடையாது. ஆண்டவர் என்ன சொன்னாராம்? உக்காராதன்னு ஒரு கட்டளை இருக்குது. ஆனால் குமாரன் எல்லாத்தையும் வந்து முழுமையாக்கினாராம். இவங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாராம். அவங்க பாவத்துக்கு அவர் உட்படலை, ஆனால் பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு அவர் வேலை செஞ்சார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So Jesus sits with them and share the love of God. நல்ல ஒரு ஆமேன். இயேசு சொல்லுகிறார் ஒரு வார்த்தையை, இவங்க சொல்றாங்களா, பாவிகள் இடத்துல பாவிகளோட ஏற்றுக்கொண்டு அவரோட கூட சாப்பிடுற கை நினைச்சிட்டாருங்க. அப்ப இவரும் அவங்களும் ஈக்குவல் ஆகிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இயேசு அவங்கள பார்த்து, கீழே வாசிங்க சிஸ்டர், அப்படியே கீழே போவோமா? இந்த ஓமையை கவனிங்களேன். இருந்து இதை கவனிங்க. அவைகள் ஒன்று காணாமல் போனா போதும், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாவிகளும் சொல்லிட்டாங்க, நீ சாப்பிடுறீங்க, இதெல்லாம் செட் ஆகாது, நீயும் பிதாவும் ஈக்குவலம் சொன்ன உன்னை கொலை பண்ணி போட்டுருன்னு ஆண்டவர் ஓமையை ஸ்டார்ட் பண்றார். 100 ஆடுல ஒரு ஆடு தொலைஞ்சு போயிருது. அந்த ஒரு ஆட்டை தேடி அந்த மெய்ட்பெண் போகும் பொழுது, இங்க பாருங்க, இவங்க எல்லாம் பாவிகள் என்று அவங்களை அட்ரஸ் பண்ணும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பாவின்னு அவங்களை அட்ரஸ் பண்ணாம காணாமல் போயிருக்கிறான். காணாமல் போன இவர்களை தேடும்படிக்கு பிதா என்னை அனுப்பி இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, தோள் மேல சுமந்துக்கிட்டு, ஒரு இமேஜின் பண்ணுவோமா, இவங்களை தோள் மேல தூக்குனா என் தோள் போயிடும், சரிங்களா? தோள் மேல ஆட்டை போட்டுக்கிட்டு இந்த ஆட்டோட ஓனருக்கும் அந்த ஆட்டுக்கும் என்ன கான்வர்சேஷன் இருக்கு? தொலைஞ்சு போன உங்க பிள்ளையை தூக்கிட்டு மேலே அப்படி தூக்கிட்டு வரும்போது அந்த பிள்ளைகிட்ட என்ன பேசுவீங்க? என்ன கான்வர்சேஷன் இருப்பீங்க? டேய், உன்னைய ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. இப்போ அந்த ஆடு கிட்ட குமாரன் சொல்றாரா, உன்னைய ரொம்ப நேசிக்கிறேன், உன்னைய ரொம்ப நேசிக்கிறேன், நீ என்னைய விட்டு போயிடாத, உன்னைய காப்பாற்றும்படிக்கு நான் திரும்ப வந்திருக்கிறேன். ஓ, நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை. இந்த உலகம் நமக்கு என்ன பெயரை சூட்டினாலும் பரம தகப்பன் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீ தொலைஞ்சு தாண்டா போன, ஆனா நான் திரும்பி வந்திருக்கிறேன் உன்னைய காப்பாற்ற. என் குமாரனை நான் அனுப்பி இருக்கிறேன். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க இதை? எத்தனை பேர் இந்த அன்பை உணர்றீங்க இந்த காலை வேளையில? Now this is the father's love. இவங்க காணாம போயிட்டாங்கன்றதான் ஏசப்பாவுடைய ஸ்டேட்மெண்ட். இவங்க சொல்றாங்க, பாவி எடுத்து போய் சாப்பிட்டிய. சங்கீதம் 1 உடச்சிட்டார் அவர். ஆமேன். அதனால தயவு செய்து, ஒருவேளை எப்படி இமேஜின் பண்ணுவோமா, திடீர்னு நம்ம சர்ச்சுக்குள்ள நல்ல ஒரு குடிகாரர் வந்து உட்காந்துட்டாருன்னா, ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடுறவங்க வந்து உட்காந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்திரம் 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 ஏசு நாமத்தில் சபலத ரபலத ரபல தியன் ஹை ஹை பிசாசை போ. உண்மையா இல்லையா? அதை தான் ஆண்டவர் உடைக்கணும்ன்றார். ஆமென். ஏன்னா இயேசு அவன் செஞ்ச பாவத்தை நேசிக்கல, அவனை நேசிச்சான். அவனை நேசிச்சான். நல்ல ஒரு ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? இப்போ ஒரு விபச்சாரி இருக்காங்க, ஒரு குடிக்காரர் இருக்காங்க, ஒரு ட்ரக் அடிக்ட் இருக்காங்க. ஏன் நம்ம அந்த தப்பை செய்யலன்னு நினைக்கிறீங்க?